சாப்டர் 13 ஆறாவது உணர்வு. சிக்ஸ்த் சென்ஸ். அருண் பல வருடங்கள் முயன்றான், படித்தான், தோல்வி கண்டான், மீண்டும் எழுந்தான். ஒரு நாள் அவன் உணர்ந்தான், வெற்றி என்பது புத்தகத்தில் மட்டுமில்லை, அது உள்ளத்தில் பிறக்கிறது. அவன் வாழ்க்கையில் ஒரு தருணம் வந்தது. முன்னால் 2 பாதைகள். ஒரு பாதை பாதுகாப்பானது, சாதாரண சம்பளம், அமைதியான வாழ்க்கை. மற்றொரு பாதை ஆபத்து அறியாத நிலை. ஆனால் உள்ளம் சொல்லும் குரல், இதுதான் உன் பாதை. அருண் குழம்பினான். எப்படி முடிவு எடுப்பது? அப்பொழுது அவன் நினைத்தான், நம்பிக்கை இல்லாமல் எடுத்த முடிவு பயம், அனுபவம் இல்லாமல் எடுத்த முடிவு தவறு. ஆனால் நம்பிக்கை பிளஸ் அனுபவம் சேர்ந்தால் உள் வழிகாட்டுதல் பிறக்கும். அவன் கடந்த தோல்விகளை நினைத்தான். ஒவ்வொரு தவறும் அவனுக்கு ஒரு பாடம் கற்றுத்தந்தது. ஒவ்வொரு வெற்றியும் அவனுக்கு நம்பிக்கை கொடுத்தது. அந்த 2இன் கூட்டுத்தொகை அவனுடைய 6வது உணர்வு. அது கண்களுக்கு தெரியாது, ஆனால் இதயம் கேட்கும். அந்த இரவு அவன் அமைதியாக அமர்ந்தான், கண்களை மூடியான். அவனுடைய உள்ளம் என்ன சொல்கிறது என்று கேட்டான். அதிக சத்தம் இல்லை, சிறிய ஒரு குரல் மட்டும், நீ தயாராக இருக்கிறாய். அடுத்த நாள் அவன் பாதுகாப்பான பாதையை விட்டான். அவன் உள்ளம் சொன்ன பாதையை தேர்ந்தெடுத்தான். முதல் மாதம் பயம், 2ஆம் மாதம் சோதனை, 3ஆம் மாதம் சிறிய முன்னேற்றம். 6 மாதங்களில் அவன் உணர்ந்தான், அவனை வழி நடத்தியது அதிர்ஷ்டம் இல்லை, அது நம்பிக்கையில் வளர்ந்த அனுபவம், அனுபவத்தில் உருவான உள்ளுணர்வு. பணக்காரர்கள் எப்பொழுதும் கணக்கிட்டு மட்டும் முடிவு எடுக்க மாட்டார்கள், அவர்கள் உள்ளத்தின் அமைதியையும் கேட்பார்கள். ஏனெனில் உலகத்தின் சத்தம் குழப்பம் தரும், உள்குரல் தெளிவு தரும். 6வது உணர்வு திடீரென்று வராது, அது நாள்தோறும் முயற்சி செய்தவர்களுக்கு வரும். தோல்வியை பாடமாக எடுத்தவர் களுக்கு வரும், நம்பிக்கையை விட்டு விடாதவர் களுக்கு வரும். இறுதியாக அருண் புரிந்து கொண்டார், பணக்கார மனநிலை என்பது பணம் சம்பாதிப்பதற்கான திறமை மட்டுமல்ல, சரியான நேரத்தில் சரியான முடிவை உள்ளம் சொல்லும்போது அதை நம்பும் தைரியம். நீயும் உன் வாழ்க்கையில் ஒரு முடிவு முன்னு நிற்கிறாயா? அப்படியானால் உன் பயத்தை கேட்காதே, உன் உள்ளத்தை கேள். ஏனெனில் நம்பிக்கை பிளஸ் அனுபவம் சேரும் இடத்தில் உன் 6வது உணர்வு உன்னை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும். முடிவு ஆனால் உன் வாழ்க்கையில் தொடக்கம்.